கரூர் துயரத்திற்கு சிபிஐ என்கொயரி என்று உத்தரவு போட்ட அன்று இணையதளத்திற்கு அலைபேசி வாயிலாக இது தாவேக்காவிற்கு கிடைத்த வெற்றி, கையறு நிலையில் கைவிடப்பட்டு கை பிசைந்து கண்ணீரோடும் கவலையோடும் இருக்கின்ற தாவேக்கா அடுத்த அடியை எப்படி எடுத்து வைப்பது என்று யோசித்துக் கொண்டிருக்கிற நிலையில் உச்சநீதிமன்றம் தாவேக்காவுக்கு ஒரு புதிய வாசலை திறந்து வைத்திருக்கிறது என்று நான் தமிழுக்கு சொன்னேன். அந்த நிமிடத்திலிருந்து அறிவாலயத்திலிருந்து எனக்கு காது கொடுத்து கேட்க முடியாத அளவிற்கு வசை சொற்களால் என்னை வசைமாறி பொழிந்தார்கள். தொடர்ந்து 5 நாட்கள் தஞ்சை மாவட்டத்தில் சுற்றுப்பயணத்திற்கு ஒத்துக்கொண்டிருந்தேன். அந்த நிகழ்ச்சியை ரத்து செய்தார்கள். 7-8 அறிவுத்திருவிழா என்கிற பெயரில் வள்ளுவர் கோட்டத்தில் காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு என்ற நூலை வெளியீட்டு விழாவும் 44 சொற்பொழிவாளர்கள் கலந்து கொண்ட 10 அமர்வும் வள்ளுவர் கோட்டத்தில் நடந்தது. ஒரு சொற்பொழிவாளரை தேர்ந்தெடுக்க வேண்டுமென்றாலும் முதல் இடத்தில் நிற்கிற தகுதியில் இருப்பவன் இந்த எளியவன் நாஞ்சில் சம்பத். என்னை திட்டமிட்டு நிராகரித்தார்கள். அதற்கு பிறகு தம்பி உதயநிதியினுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு ஒரு திங்களுக்கு முன்னாலே என்னிடத்தில் தேதி பெற்றிருந்தார் வடசென்னை கிழக்கு மாவட்ட கழகத்தின் செயலாளர், வானமளவு வாஞ்சி என் மீது பொழிகின்ற அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு. அந்த நிகழ்வில் கடந்த 28ஆம் தேதி கொரட்டூரில் வந்து நான் பேசினேன். அந்த நிகழ்வில் அண்ணன் ஜெகத் ரட்சகன், இயக்குனர் கரு பழனியப்பன், திராவிடர் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலர் மதிவதினி ஆகியோர் கலந்து கொண்டார்கள். அந்த நிகழ்விலேயே கரு பழனியப்பன் என்னை நக்கல் செய்தார், நையாண்டி புரிந்தார். அதற்கு 5 நாளைக்கு முன்னால் திராவிட இயக்க தமிழர் பேரவை தலைவர், நான் பெரிதும் மதிக்கின்ற அண்ணன் பேராசிரியர் சுபவி, திமுக மேடையிலேயே என்னை குறைத்து பேசினார். நான் மனதளவில் உடைந்து போனேன். ஏன் இப்படி வசைப்படுகிறார்கள்? நான் அவர்களிடத்தில் ஒன்றும் கேட்கவில்லை. கேட்டாலும் ஒரு சைக்கிள் கூட தரமாட்டார்கள்.